ஹலோ எவ்ரிவன். டே 14ஓட 26 வக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 15. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் வர எந்த சென்டென்ஸ் வேர்டையும் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அக்னாலேஜ். அக்னாலேஜ்னா ஒப்புக்கொள். அக்னாலேஜ்னா ஒப்புக்கொள். He acknowledged his mistake. He acknowledged his mistake. அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். He acknowledged his mistake. மிஸ்டேக்னா தவறு, அக்னாலேஜ்னா ஒப்புக்கொள்றது. ஹீனா அவன். ஸோ அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டான். நெக்ஸ்ட் பி பேனர். பேனர்னா பதாகை. ஸோ கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அரசியலில் யாராச்சும் வராங்கன்னா உடனே பேனர் வச்சுருவாங்க அங்கங்கே. ஓகேவா? நீங்கள் அதை கூட எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். எ பேனர் வாஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல். எ பேனர் வாஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல். பள்ளியின் முன்பாக ஒரு பதாகை வைக்கப்பட்டது. பள்ளியின் முன்பாக ஒரு பதாகை வைக்கப்பட்டது. ஸோ பேனர்னா பதாகை. எ பேனர் வாஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல். பள்ளியின் முன்பாக ஒரு பதாகை வைக்கப்பட்டது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா ஸ்கூலுக்கு முன்னாடி. ஓகேவா? நெக்ஸ்ட் சி கேம்பெயின். கேம்பெயினா பிரச்சாரம். கேம்பெயினா பிரச்சாரம். த கேம்பெயின் ஸ்டார்டட் லாஸ்ட் வீக். த கேம்பெயின் ஸ்டார்டட் லாஸ்ட் வீக். அந்த பிரச்சாரம் கடந்த வாரம் தொடங்கியது. அந்த பிரச்சாரம் கடந்த வாரம் தொடங்கியது. ஸ்டார்டர்னா தொடங்குது, லாஸ்ட் வீக்னா போன வாரம். ஓகேவா? ஸோ கேம்பெயினா பிரச்சாரம். ஸோ நீ எலெக்ஷன் வரப்போது கன்ஃபார்ம் எல்லாம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டி டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னா தரவுத்தளம். டேட்டாபேஸ்னா தரவுத்தளம். ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு இன் த டேட்டாபேஸ். ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு இன் த டேட்டாபேஸ். இப்போ ஆப்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதில் நம்ம என்ன ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது எல்லாம் வந்து ஒரு இதில் அதுக்குன்னு சாஃப்ட்வேர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை சேவ் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம ஃபோட்டோஸ் எப்போவுமே அங்கேயே இருக்குது. ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்டு இன் த டேட்டாபேஸ். எல்லா விவரங்களும் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன. எல்லா விவரங்களும் தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன. டேட்டாபேஸ்னா தரவுத்தளம். நெக்ஸ்ட் இ எஜுகேட். எஜுகேட்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது, கல்வி கற்றுக்கொடு. ஓகேவா? எஜுகேட்னா கல்வி கற்றுக்கொடு. டீச்சர்ஸ் எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். டீச்சர்ஸ் எஜுகேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்காக கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்காக கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸோ எஜுகேட்னா ஸ்கூல்ஸ்ல கற்றுக் கொடுக்கறது. ஓகே, ஸ்கூல்ஸ் காலேஜ் எது வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? பெட்டர் ஃபியூச்சர் நல்ல எதிர்காலம். ஓகேவா? ஸோ எஜுகேட்னா கல்வி கற்றுக்கொடு. நெக்ஸ்ட் எஃப் ஃபேமஸ். ஃபேமஸ்னா பிரபலமான. ஃபேமஸ்னா பிரபலமான. ஸோ ஆக்டர்ஸ் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹீ இஸ் அ ஃபேமஸ் செஸ் பிளேயர். ஹீ இஸ் அ ஃபேமஸ் செஸ் பிளேயர். அவர் ஒரு பிரபலமான சதுரங்க வீரர். குகேஷ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யங்கர் சாம்பியன்ஷிப் இப்போ ஜெயிச்சாங்க. ஸோ உங்களுக்கு யார், எந்த ஸ்போர்ட்ஸாக வேணா இருக்கலாம், உங்களுக்கு யார் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹீ இஸ் அ ஃபேமஸ் செஸ் பிளேயர். அவர் ஒரு பிரபலமான சதுரங்க வீரர். நெக்ஸ்ட் ஜி கார்மெண்ட். கார்மெண்ட்னா ஆடை. கார்மெண்ட்னா ஆடை. தி ஷாப் செல்ஸ் காட்டன் கார்மெண்ட்ஸ். தி ஷாப் செல்ஸ் காட்டன் கார்மெண்ட்ஸ். இந்த கடை பருத்தி ஆடைகளை விற்கிறது. இந்த கடை பருத்தி ஆடைகளை விற்கிறது. ஷாப்னா கடை. ஓகேவா? செல்ஸ்னா விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்க? காட்டன் கார்மெண்ட்ஸ். பருத்தி ஆடைகளை விற்கிறார்கள். ஓகேவா? ஸோ கார்மெண்ட்ஸ்னா ஆடை. நெக்ஸ்ட் ஹெச் ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங்னா கையெழுத்து. ஹேண்ட் ரைட்டிங்னா கையெழுத்து. ஹர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி நீட். ஹர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி நீட். அவளின் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. அவளின் கையெழுத்து மிகவும் அழகாக உள்ளது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங்னா கையெழுத்து. ஹர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி நீட். ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், அவள் கையெழுத்து. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஐடில்.
ஐடில்னா சோம்பேறித்தனம். சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஓகேவா? டு நாட் சிட் ஐடில் ஃபார் அ லாங் டைம். டு நாட் சிட் ஐடில் ஃபார் அ லாங் டைம். நீண்ட நேரம் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். நீண்ட நேரம் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். டு நாட் சிட் ஐடில் ஃபார் அ லாங் டைம். நீண்ட நேரம் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். சிட்டுனா உட்கார்றது. டு நாட் சிட்னா உட்காராத அப்படிங்கிறது. ஓகேவா? லாங் டைம்னா ரொம்ப நேரம். நெக்ஸ்ட் ஒன் ஜே. ஜாஸ்மின். ஜாஸ்மின்னா மல்லிகை. மல்லிகைப்பூ இருக்குல்ல அது. ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்ஸ் வெரி நைஸ். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்ஸ் வெரி நைஸ். மல்லிகை பூக்கள் மிகவும் நன்றாக மணக்கும். கன்ஃபார்ம் மல்லிகைப்பூ எங்க இருந்தாலும் சரி, வாசம் செம்மையா அடிக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இது தலைவலியே கொடுக்கும். ஜாஸ்மின் ஏன்னா ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால ஃப்ராக்ரன்ஸ். ஸோ ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்ஸ் வெரி நைஸ். ஜாஸ்மின்னா மல்லிகைப்பூ. நெக்ஸ்ட் கீப்பர். கீப்பர்னா காவலன். கீப்பர்னா காவலன். த கீப்பர் கார்ட்ஸ் த கேட். த கீப்பர் கார்ட்ஸ் த கேட். காவலன் வாயிலை பாதுகாக்கிறார். காவலன் வாயிலை பாதுகாக்கிறார். வாயில்னா இப்போ கேட் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ வாட்ச்மேன் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஞாபகமாக இருக்கிறதுக்கு. த கீப்பர் கார்ட்ஸ் த கேட். காவலன் வாயிலை பாதுகாக்கிறார். நெக்ஸ்ட் லைடு. லைடுனா வைத்தது. லைடுனா வைத்தது. ஹீ லேட் த புக் ஆன் த டேபிள். ஹீ லேட் த புக் ஆன் த டேபிள். அவன் புத்தகத்தை மேசையின் மேல் வைத்தான். அவன் புத்தகத்தை மேசையின் மேல் வைத்தான். ஸோ லேடுனா வைத்தது. ஹீ லேட் த புக் ஆன் த டேபிள். அவன் புத்தகத்தை மேசையின் மேல் வைத்தான். ஸோ லேட்னா வைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மேனர். நடைமுறை. ஓகேவா? மேனர்னா நடைமுறை. மேனஸே இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஓகேவா? ஒரு பழக்க வழக்கத்தை கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஹீ ஸ்பீக்ஸ் இன் அ பொலைட் மேனர். ஹீ ஸ்பீக்ஸ் இன் அ பொலைட் மேனர். அவர் மரியாதையான நடைமுறையில் பேசுகிறார். ஓகேவா? அவர் மரியாதையான நடைமுறையில் பேசுகிறார். ஸ்பீக்னா பேசுறது. பொலைட் மேனர்னா தன்மையா பேசுறது. ஓகேவா? அவர் மரியாதையான நடைமுறையில் பேசினார். ஸோ மேனர்னா நடைமுறை. நெக்ஸ்ட் ஒன் நியர். நியர்னா அருகில். நியர்னா அருகில். த ஹாஸ்பிட்டல் இஸ் நியர் மை ஹவுஸ். த ஹாஸ்பிட்டல் இஸ் நியர் மை ஹவுஸ். மருத்துவமனை என் வீட்டிற்கு அருகில் உள்ளது. மருத்துவமனை என் வீட்டிற்கு அருகில் உள்ளது. ஹாஸ்பிட்டல்னா கன்ஃபார்ம் தெரியும். மருத்துவமனை நியர்னா பக்கத்தில். ஓகேவா? ஸோ ஹவுஸ்னா வீடு. மருத்துவமனை என் வீட்டிற்கு அருகில் உள்ளது. நியர்னா அருகில். ஆக்குப்பை. ஆக்குப்பைனா பிடித்திருத்தல். ஆக்குப்பைனா பிடித்திருத்தல். இப்போது பஸ்ஸில் பார்த்து சீட்டு போகிறோம்னு வைங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த சீட்டு ஆல்ரெடி ஆக்குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல, ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. த ஆர்மி ஆக்குப்பைடு த ஏரியா. த ஆர்மி ஆக்குப்பைடு த ஏரியா. இராணுவம் அந்த பகுதியை பிடித்தது. இராணுவம் அந்த பகுதியை பிடித்தது. முன்னாடியெல்லாம் வாரு அந்த மாதிரி இதில் ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் போய் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்கல்ல. ஸோ அந்த கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆக்குப்பைனா பிடித்திருத்தல். நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வச்சு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பேசும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கரெக்டாக பேச முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டி. பார்ட்டினா விழா. பார்ட்டினா விழா. வி attended a birthday party. வி attended a birthday party. நாங்கள் பிறந்தநாள் விழாவிற்கு சென்றோம். நாங்கள் பிறந்தநாள் விழாவிற்கு சென்றோம். ஸோ பார்ட்டி கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது நிறைய பேர் பப்பு எல்லாத்தையும் போகிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு கரெக்டானு தெரியல. நெக்ஸ்ட் ஒன் குயிக். குயிக்னா விரைவு, இல்லை விரைவாக, எது வேணால் சொல்லலாம். ஷி கேவ் அ குயிக் ரிப்ளை. ஷி கேவ் அ குயிக் ரிப்ளை. அவள் விரைவாக பதில் கொடுத்தாள். அவள் விரைவாக பதில் கொடுத்தாள். ஸோ சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறது. ஓகேவா? ஸோ குயிக்னா விரைவு. நெக்ஸ்ட் ஒன் ரேக். ரேக்னா கொத்தி கருவி. ரேக்னா கொத்தி கருவி. He used a rake to clean the garden. He used a rake to clean the garden.
புல்லெல்லாம் இருக்குதுன்னா அதை கொத்தணும்ல, கொத்தி தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக கொத்துறதுக்கு ஒரு டூல். ஹி யூஸ்ட் அ ரேக் டு கிளீன் த கார்டன். கார்டன்னா தோட்டம். தோட்டத்தை சுத்தம் செய்ய அவர் கொத்தி கருவியை பயன்படுத்தினார். தோட்டத்தை சுத்தம் செய்ய அவர் கொத்தி கருவியை பயன்படுத்தினார். ஹி யூஸ்ட் அ ரேக் டு கிளீன் த கார்டன். தோட்டத்தை சுத்தம் செய்ய அவர் கொத்தி கருவியை பயன்படுத்தினார். நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டார். ஸ்டாருனா பசியாகிறாள் ஆறானாள். ஓகேவா? த புவர் மேன் started to starve. த புவர் மேன் started to starve. ஸ்டாருனா ரொம்ப பசியா இருக்கிறது. ஓகேவா? பசி ஆரம்பிக்கும்ல, அதை கூட அதை மென்ஷன் பண்றாங்க. அந்த ஏழை மனிதன் பசியாக ஆரம்பித்தான். அந்த ஏழை மனிதன் பசியாக ஆரம்பித்தான். மத்தியானம்லாம் பார்த்தீங்கன்னா 1:30 டைம். அதெல்லாம் பசி பயங்கரமா எடுக்கும் எல்லாத்துக்கும். ஸ்டார்வ்னா பசியாகினால் ஆர் ஆனான். த புவர் மேன் started to starve. அந்த ஏழை மனிதன் பசியாக ஆரம்பித்தான். ஸோ ஸ்டார்னா பசியா இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் டி. டெலிகாஸ்ட். தொலைக்காட்சி ஒளிபரப்பு. ஸோ டெலிகாஸ்ட்னா தொலைக்காட்சி ஒளிபரப்பு. த மேட்ச் வில் டெலிகாஸ்ட் லைவ். த மேட்ச் வில் டெலிகாஸ்ட் லைவ். ஸோ போட்டி நேரடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். போட்டி நேரடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். ஸோ லைவ்ல வந்து இப்போ கேம் அங்கே விளையாடிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டிவியில் லைவாக அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே காட்டுற மாதிரி காட்டுறது தான் லைவ் டெலிகாஸ்ட். ஓகேவா? ஸோ டெலிகாஸ்ட்னா தொலைக்காட்சி ஒளிபரப்பு. நெக்ஸ்ட் ஒன் யூ. அண்டர்டேக். அண்டர்டேக்னா பொறுப்பு ஏற்று செய். அண்டர்டேக்னா பொறுப்பு ஏற்று செய். He undertook the project confidently. He undertook the project confidently. அவர் அந்த திட்டத்தை பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த திட்டத்தை பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டார். ஸோ கான்ஃபிடென்ட்டை இங்கே தைரியத்தை கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ அண்டர்டேக் பொறுப்பு ஏற்று செய். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, he undertook the project. ஓகேவா? அவன் ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டான். ஓகேவா? ஸோ எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் வி. வெயில். வெயில்னா முகமூடி. வெயில்னா முகமூடி. ஷீ கவர்டு ஹர் ஃபேஸ் வித் த வெயில். ஷீ கவர்டு ஹர் ஃபேஸ் வித் த வெயில். அவள் தனது முகத்தை முகமூடியால் மூடினாள். அவள் தனது முகத்தை முகமூடியால் மூடினாள். ஸோ வெயில்னா முகமூடி, மாஸ்க்கு. ஓகேவா? ஸோ மாஸ்க் அந்த பொண்ணு வந்து மாஸ்க்கை போட்டு மறைச்சிக்கிறாளாமா. ஸோ மாஸ்க்குக்கு இன்னொன்று வெயில். ஓகே, முகமூடி. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வார்ன். வார்ன்னா எச்சரித்தல். வார்ன்னா எச்சரித்தல். த போலீஸ் வார்ன் த பீப்புள். த போலீஸ் வார்ன் த பீப்புள். காவல்துறை மக்களை எச்சரித்தது. காவல்துறை மக்களை எச்சரித்தது. இப்போ போலீஸ் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெல்மெட் போடாமல் போனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹெல்மெட் போட்டு வரணும், இல்லாட்டி ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் வார்ன் பண்ணுறது. ஸோ வார்ன்னா எச்சரித்தல். த போலீஸ் வார்ன் த பீப்புள். காவல்துறை மக்களை எச்சரித்தது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். சைலோஸ். சைலோஸ்னா சர்க்கரை வகை. சைலோஸ்னா சர்க்கரை வகை. சர்க்கரையில் ஒன் டைப் ஆஃப் இது. ஓகேவா? சைலோஸ் இஸ் அ டைப் ஆஃப் சுகர். சைலோஸ் இஸ் அ டைப் ஆஃப் சுகர். சைலோஸ் என்பது ஒரு வகை சர்க்கரை. சைலோஸ் என்பது ஒரு வகை சர்க்கரை. எ டைப் ஆஃப் சுகர்னா ஒரு வகை சர்க்கரை. ஓகேவா? சைலோஸ்னா சர்க்கரை வகை. நெக்ஸ்ட் ஒன் ஒய். எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று. ஸோ நேற்றுக்கு. ஓகேவா? எஸ்டர்டேனா நேற்று. எஸ்டர்டே ஐ வென்ட் டு த மார்க்கெட். எஸ்டர்டே ஐ வென்ட் டு த மார்க்கெட். வென்ட் கோக்கு பாஸ்ட் தான் வென்ட்டு. ஸோ போயிட்டான், ஆல்ரெடி போயிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நேற்று நான் சந்தைக்கு சென்றேன். நேற்று நான் சந்தைக்கு சென்றேன். எஸ்டர்டேனா நேற்று. எஸ்டர்டே ஐ வென்ட் டு த மார்க்கெட். நேற்று நான் சந்தைக்கு சென்றேன். நெக்ஸ்ட் ஜெட். ஜூமிங். ஜூமிங்னா வேகமாக நகர்தல். ஜூமிங்னா வேகமாக நகர்தல். த பைக் வாஸ் ஜூமிங் ஆன் த ரோட். த பைக் வாஸ் ஜூமிங் ஆன் த ரோட். சாலை மேல் பைக் வேகமாக நகர்ந்தது. சாலை மேல் பைக் வேகமாக நகர்ந்தது.
ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, பைக்ஸ் ரொம்ப ஸ்பீடா போகுது வச்சுக்க. அந்த டைம்ல நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் பைக் இஸ் ஜூமிங் ஆன் த ரோட். ஓகேவா? த பைக் வாஸ் ஜூமிங் ஆன் த ரோட். இங்க பாஸ்ட் டென்ஸ். ஓகே. ஜூமிங்னா வேகமாக நகர்தல். ஸோ இன்னைக்கான 26 பக்காப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதில எது உங்களுக்கு புது வேர்டோ அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாம நெக்ஸ்ட் போனஸ் லாங்குவேஜ் ஹிந்தி. ஓகேவா? இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறத ஐ அம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஐ அம் ஈட்டிங். இது ஹிந்தியில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கா ரஹா ஹூன், மெயின் கா ரஹா ஹூன், மெயின் கா ரஹா ஹூன். நீ என்ன பண்ற அப்படிங்கிறதுக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா, மெயின் கா ரஹா ஹூன், மெயின் கா ரஹா ஹூன், மெயின் கா ரஹா ஹூன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஹிந்தி சென்டென்ஸ் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாரி நாளைக்கும் வந்து 26 வக்காப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.